எல்லோருக்கும் வணக்கம். நாம போன வாரம் சரிகா மேடமோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டோம் இல்லையா? அவங்க கேன்சர்ல இருந்து, தைராய்ட்ல இருந்து எப்படி வெளிய வந்தாங்க அப்படின்ற பல விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கும் நம்மளோட இந்த மேடம் வந்திருக்காங்க. இவங்க வந்து பிளெஸிங்ஸ் டீம் அத வந்து பிளெஸிங்ஸ் டீமோட ஃபவுண்டர் அண்ட் பிஎஸ்எஸ்எம் பிளெஸிங்ஸ் டீமுக்கு வந்து அவங்க அந்த சேனல் வந்து இது பண்றாங்க. அதுல நிறைய ஹிந்தி ஹிந்தில வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. நம்ம சாரோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே, நம்ம ஆன்மீக சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல இருந்து ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஆடியோஸ் எல்லாமே அந்த பிளெஸிங்ஸ் டீம்ல வந்து அதுல குடுக்குறாங்க அந்த சேனல்ல. அதுக்கப்புறமா எல்லாருக்குமே இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர்ஸ் கொடுத்து ஒவ்வொருத்தரையுமே மாஸ்டர்ஸா வந்து அவங்க வெளியே கொண்டு வராங்க. அவங்க 5 வருஷமா இந்த சர்வீஸ்ல இருக்காங்க. சோ இன்னைக்கு அவங்க இன்னும் பல விஷயங்கள் அவங்கள பத்தி சொல்ல போறாங்க மாஸ்டர்ஸ். லெட் அஸ் வெல்கம் சாரிகா மேடம். ஹலோ மேடம். நமஸ்தே ஜி. Namaskar Chandrakala ma'am. Heartiest gratitude for giving me this platform to express all that I can to help each and every one of you. Welcome to all. आज actually last class में जो हम disease के बारे में discuss किए थे, 4 points थे, उसको मैं एक बार recap कर देती हूँ. போன வாட்டி கிளாஸோட சில முக்கியமான விஷயங்கள் வந்து மேடம் இன்னைக்கு திரும்ப ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. तो अगर हमारे अंदर कोई भी डिजीज आ रहा है, कोई भी हमारे शरीर में प्रॉब्लम आ रहा है, कोई भी ऑर्गन में हमारे प्रॉब्लम आ रहा है, तो फर्स्ट पॉइंट उसको हील करने का क्या है कि हमको अपने अंदर उस फ्रीक्वेंसी को लानी है कि आई एम ऑलरेडी हील्ड. तो उस फ्रीक्वेंसी को लाने में मुझे 15-20 दिन लगे थे, जैसे कि आप लोग सबको याद है. तो 15-20 दिन अगर आपको लगेगा ये फील करने में कि मैं ऑलरेडी हील्ड हूँ, अगर कोई आके आपको बोल रहा है कि आपको ये कैंसरस ग्रोथ है या फिर आपको थायराइड है या फिर आपको ये प्रॉब्लम है, और आपको मेडिटेशन में बैठ के ये आपको बोलना है कि मेरे को ये चीज नहीं है, मैं पूरी तरह से हील्ड हूँ, इट इज नॉट इजी, क्योंकि बैक ऑफ द माइंड हर समय वो टेंशन रहेगा. लेकिन उसी फ्रीक्वेंसी में 24 घंटे अवेयरनेस में रहना है कि मैं पूरी तरह से हील्ड हूँ, हील्ड हो जाऊंगी नहीं, हील्ड हूँ. तो दिस इज द फर्स्ट पॉइंट. एंड द सेकेंड पॉइंट इज कि आप अपने मेडिटेशन को उसको बढ़ाओ, जितना बढ़ा सकते हो बढ़ाओ. ग्रुप मेडिटेशंस में, पिरामिड मेडिटेशंस में, மெடிடேஷன்ஸ் में, ये सब चीज में आप भाग. சோ இப்போ மேடம் வந்து போன வாரம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம வந்து எந்த டிசீஸ் ஆனாலும் நம்ம உடம்புல வந்து அந்த எதுவுமே இல்லை, நான் ரொம்ப ஹெல்தியா இருக்கேன், எப்போ ஹெல்தியா இருக்கேன், ஹெல்தியா ஆவேன் அப்படின்னு நினைக்க கூடாது. நான் ஆல்ரெடி ஹெல்தியா இருக்கேன் அப்படின்னு தான் நாம வந்து நினைக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி சொல்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். இதோட நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிக்கு போய் ரீச் ஆகி நம்ம சொல்லும் போது அப்போ அந்த விஷயம் வந்து அழகா அந்த இடத்துல வந்து போய் ரீச் ஆகுது. நமக்கு எந்த அஃபெக்டட் பாடி பார்ட்டோ அந்த இடத்துல அந்த ஃப்ரீக்வன்சில நம்ம ரீச் ஆயிட்டு நம்ம வந்து இதை நினைச்சுக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு நான் ரொம்ப கரெக்டா கச்சிதமா ரொம்ப ஹெல்தியா இருக்கேன் அப்படின்னு வந்து நினைக்கணும். அதுக்கப்புறமா 2வது பாயிண்ட் வந்து நிறைய தியானம் பண்ணணும். நமக்கு எந்த ஒரு நோய் நொடி இருந்தாலும் எத்தனை மணி நேரம் பண்றோம் அப்படின்னு கணக்கிடாம நிறைய நேரம் நாம தியானம் பண்ணிட்டே இருக்கணும். நாம குரூப் மெடிடேஷன்ல கலந்துக்கணும், பௌர்ணமி மெடிடேஷன்ல கலந்துக்கணும், பிரமிட் மெடிடேஷன், இந்த மாதிரி என்னென்ன வகையான நாம குரூப் மெடிடேஷன்ஸ் பண்றோமோ அது எல்லாத்திலுமே நாம கலந்துக்கணும். சோ இது 2வது பாயிண்ட். एंड द थर्ड पॉइंट इज कि जिस भी ऑर्गन में हमको प्रॉब्लम है, उस ऑर्गन के अंदर मेडिटेशन के थ्रू से आप उस ऑर्गन के अंदर जा करके उसको फील करना है, उसको ग्रैटिट्यूड देना है, उससे बात करना है, उससे उस डिजीज से उसका पर्पस पूछना है कि क्या पर्पस है, आप क्यों आए हो मेरे बॉडी में. சோ இப்ப 3வது பாயிண்ட் என்னன்னா, நமக்கு எந்த இடத்துல எஃபெக்ட் ஆயிருக்கோ, நம்ம பாடி பார்ட்ல எந்த இடத்துல நமக்கு டிசீஸ் வந்திருக்கோ அந்த இடத்துல நாம நம்ம கான்சியஸ கொண்டு போயிட்டு நாம அந்த இடத்துல வந்து அங்க நிறைய கிராட்டிடியூட் காட்டணும், அன்பு காட்டணும். நீ எதுக்காக இங்க வந்திருக்க, எதுக்காக இந்த மாதிரி தவிப்பு, எதுக்காக இந்த மாதிரி இதுக்கு என்ன பர்பஸ், இதுக்கு என்ன காரணம்
அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் வந்து அந்த கிராட்டிடியூட் காட்டி நம்ம அந்த விஷயங்களை நாம அதுகிட்ட அன்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த அஃபெக்டட் பாடி பார்ட்ல. இதுதான் மூன்றாவது விஷயம். अगर हम उसको प्यार देंगे तो धीरे धीरे वो जैसे बंजर होके पड़ा रहता है, हम बचपन से लेके आज तक कभी भी टाइम नहीं निकाल पाते हैं उसके लिए, तो वो इधर उधर होने लग जाते हैं। जैसे हमारे बच्चे होते हैं ना, कि अगर हम बच्चों को ध्यान नहीं दे रहे, अपने ही लाइफ में व्यस्त है, खाना बना रहे, ऑफिस जा रहे, आ रहे, बच्चों को देख रहे नहीं वो क्या कर रहे क्या नहीं कर रहे, तो वो अपनी ही मर्जी से काम करने लग जाते हैं, बिगड़ जाते हैं ना, और सुस्त भी हो जाते हैं कभी कभी। उसी तरह से हमारे ऑर्गन्स होते हैं, उनको अपनी बच्चों की तरह हम बचपन से कभी भी टाइम नहीं मिला, किसी ने भी नहीं सिखाया है कि उनको प्यार करना है, उनको देखना है, उनको ग्रेटिट्यूड देना है, तो हम अपने ही लाइफ में इतने व्यस्त होते हैं कि हमको अपनी बॉडी की अवेयरनेस ही नहीं रहती है। तो जब हम अवेयरनेस में आके उस बच्चे को, अगर जिसको हमने इतने दिन से नहीं देखा है, उसको बुलाएंगे और अपनी गोद में रख के उसको बहुत सारा प्यार करेंगे और बोलेंगे बेटा इतना दिन हो गया मम्मी बहुत बिजी थी, आज तुझे बहुत प्यार कर रही हूँ, तो कितना खिल जाएगा बच्चा। तो उसी तरह से जब हम ऑर्गन को भी जाएंगे, अपने इन दोनों हाथों से उसको टच करेंगे, उसको फील करेंगे, उसको प्यार करेंगे, उसको ग्रैटिट्यूड देंगे, तो ऑर्गन भी हमारे बच्चे की तरह खिल जाएगा। और जैसा बच्चा बिगड़ता हुआ सुधर जाता है, वैसे ऑर्गन भी जो इधर उधर के काम करने लग जाता है, डिजीज को मैनिफेस्ट करता है, उसको प्यार देने से वो भी बहुत अच्छी तरह से खिल जाता है और खुशी खुशी अपने रास्ते पे वापस आ जाता है। இப்போ 4வது பாயிண்ட் என்னன்னா, நாம வந்து இப்போ அந்த அஃபெக்டட் பார்ட்ஸ் வந்து நாம கவனிக்காம பொறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நாம ஒரு வாட்டி கூட அதை பத்தி யோசிச்சதில்ல, அதை பத்தி கேர் பண்ணதில்லை, எதுவுமே இல்லை. இப்போ நாம அந்த அஃபெக்டட் பார்ட்ஸோட நாம வந்து அது கூட பேசணும், அன்பு காட்டணும், அந்த கிராட்டிடியூடு செலுத்து எல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த என்ன சொல்ற வறண்டு இருக்கிற நிலம் வந்து நல்ல நாம இது பண்ணும்போது எப்படி அது செழிச்சு எல்லாம் வருதோ, அதே மாதிரி நம்மளோட அந்த ஆர்கான்ஸ் வந்து நாம அன்பு கிராட்டிடியூட் இதெல்லாம் காட்டும் போது அது ரொம்ப புத்துணர்ச்சியா, ரொம்ப ஒரு பூ மலர்ந்த மாதிரி அற்புதமா அது வந்து நல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் மேடம் சொல்றாங்க என்னன்னா, இப்போ நம்ம குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள வந்து நாம கவனிக்காம அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து எது வேணா செய்வாங்க, எப்படி வேணா இருப்பாங்க, அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது. இந்த மாதிரி அவங்க எல்லாமே வந்து அந்த மாதிரி தெரிஞ்சு தெரியாம எல்லாமே இது பண்ணிக்குவாங்க. இப்போ அதே ஒரு குழந்தைய வந்து நம்ம கூப்பிட்டு கிட்ட உட்கார வச்சு அவங்கள வந்து நல்ல விஷயங்கள் சொல்லி அன்பா அரவணைச்சு நம்ம வந்து நல்ல விஷயங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், அப்ப அம்மா வந்து எவ்வளவு அன்பா நமக்கு சொல்றாங்க, நாம கேட்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ள நிறைய மாற்றம் வரும் இல்லையா? அதே மாதிரி நம்ம உடல் உறுப்புகள் எங்க எப்படி ப்ராப்ளம் ஆச்சோ அந்த உறுப்பு கிட்ட நாம ஒரு குழந்தை போல, ஒரு குழந்தையை நாம எப்படி அரவணைச்சு மேல அவங்களோட நல்லதை வந்து வெளியே கொண்டு வரோமோ, அதே மாதிரி அந்த அஃபெக்டட் பகுதி கிட்ட நாம அன்பா அந்த கிராட்டிடியூட் காட்டி அழகா நாம பேசணும். அப்போ அது வந்து ரொம்ப அற்புதமா அது அந்த வலியில இருந்து அந்த டிசீஸ்ல இருந்து அது வெளியே வரும். இதுதான் 4வது பாயிண்ட். तो ये हमारा हो गया 3 पॉइंट। उसके बाद हमको अपने डाइट पे, अपने एक्सरसाइज पे, अपने लाइफस्टाइल पे उस पे काम करना है। तो उसके बारे में तो हम पूरा सेशन दे चुके हैं, उसका वीडियो तो आप सबके साथ शेयर कर लोगे। अब हम कुछ, आप बोल रहे थे किसी के कुछ क्वेश्चंस हैं, तो वो क्वेश्चंस लेंगे, लेकिन आई एम नॉट अ डॉक्टर, तो कभी कभी जब मेरा सेशन होता है तो लोग एक्सपेक्ट करते हैं कि मेरे को ये हुआ है, उसके अंदर में ये टेस्ट में ये रिपोर्ट गड़बड़ आया है, इसके बारे में बताओ, उसके बारे में बताओ। तो मुझे उसके बारे में आइडिया नहीं है कि विजडम नहीं है। मैंने जो किया, मेरे अंदर जो रोग आया, तो उसमें मुझे बहुत सारी चीजों को स्टडी किया, सब कुछ किया, लेकिन उसमें से जो जो मैंने एक्चुअल में किया, मैं और उससे जो हील हुई, मैंने सिर्फ उतना ही शेयरिंग दिया है, क्योंकि वो एक्चुअल में जो किया और उससे हीलिंग हुई, तो उसका एक अलग ऑथेंटिसिटी है ना। पढ़ा तो मैंने बहुत कुछ था कि ये भी करना है, वो भी करना है, ऐसा भी करना है, वैसा भी करना है, लेकिन एक्चुअल में जो जो प्रैक्टिस किया बस वो शेयरिंग है। उसके रिलेटेड अगर किसी को भी कोई हेल्प कर सकती हूँ तो जरूर मैं करूंगी और उनके क्वेश्चंस को आंसर करूंगी। இப்போ மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இது எல்லாம் ஃபாலோ பண்ணி அற்புதமா அவங்களோட டிசீஸ்ல இருந்து வெளியே வந்தாங்க. சோ இதுக்கு சம்பந்தப்பட்டு யாரெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எல்லாமே கேட்கலாம். அப்புறமா வந்து அவங்க சொல்றாங்க அவங்க டாக்டர் கிடையாது,
அவங்க டாக்டர் சொல்ற மாதிரி அந்த 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 விதமா வந்து அவங்களால பேச முடியாது. பட் ஆனா இவங்க தனக்கு தான் எப்படி அந்த ஹீலிங் இந்த விஷயங்கள் எல்லாமே நினைச்சு அந்த ஆர்கான்ஸ் கூட பேசி எப்படி எல்லாம் அவங்க அந்த டிசீஸ்ல இருந்து வெளியே வந்தாங்களோ இந்த இந்த மாதிரி டிப்ஸ் வந்து அவங்க எல்லாருக்குமே கொடுக்க முடியும். சோ இதுக்கு சம்பந்தப்பட்டு யாராவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம் அப்படின்னு வந்து மேடம் சொல்றாங்க. சோ இப்போ இது எல்லாமே நாம பண்றதோட நம்மளோட டயட் லைஃப் ஸ்டைல் எல்லாமே நம்ம கரெக்டா வச்சுக்கணும். சரியான டயட் எடுத்துக்கணும், சரியான லைஃப் ஸ்டைல் அப்படின்னா வேலைக்கு சாப்பிடுறது இது எல்லாமே கொஞ்சம் நாம கரெக்டா எதுவும் பண்ணணும். ஏன்னா அதுவும் ஒரு பகுதி தான் நம்ம வாழ்க்கையில. Good evening, masters. Madam, actually, I have one doubt. So, my mother is a dialysis patient. Okay, so she is doing dialysis for almost 5 years. So, but see, I even explained her and I asked her to meditate, but she don't have that much patient to do. Because she's around 60 years old. So, is that possible? So, I can do for her behalf of her, and that can work. Is that possible? No. No one can do for anyone. Okay. Actually, as Patri sir says, that we all are individual souls, and we don't know that, as we all know that we all are individual souls, and we don't know that what karma we have done in our previous lifetimes or this kind of problem in our life. Okay, if there is a disease or there is a problem in our life, then 100 something or the other we have done in our previous lifetimes wants to teach us a lesson, or either it is clearing a karmic account. So if we interfere in others' karmic account, then what happens? Their karmic accounts come to us. So I'll give a very good example, which I always give in blessings team. Paramahansa Yogananda once he was his pet deer was very ill and was very much in pain. Okay, so Paramahansa Yogananda, he could not tolerate the pain of his dear pet. So what he did, he used his powers and he healed the deer. And the deer was now out of pain. But then what happened when he was sleeping at night? Suddenly the soul of the deer is coming and accusing Paramhansa ji, and the deer is telling that this life I had taken to experience pain. I wanted to learn how it feels to experience pain, and you have healed my pain without my permission. So now I have to take another birth to experience the same thing. Why did you do this with me? And the deer became very angry with Yogananda ji. So this is the reason that when we love someone or somebody is very close to us or in our family, and they are experiencing some kind of a pain, so we feel very overwhelmed and we feel like we should take the responsibility of healing them or doing this thing for them. But no, Patriji always says that as a soul, we ourselves are responsible for all our karmas, and we are facing that disease because either there is a lesson or there is a karma, and the only way to heal it is through meditation and spiritual practices. So you can tell her to meditate if she has that inner calling from inside to meditate and heal herself. Let it do herself. Don't at all do it for her. Otherwise the lesson which she has come to take may not be manifested in this birth of hers, or if suppose she has come to experience this pain, or she has come to overcome this karmic balance. So if you try to do those things for her, you are actually interfering in her soul's plan, in her life plan, which is very, very wrong. I hope it is clear, Murthy ji. இப்ப மூர்த்தி சார் என்ன கேக்குறாங்கன்னா, அவங்க அம்மா வந்து டயபெட்டிக். இப்போ வந்து அவங்களுக்காக இவங்க வந்து தியானத்துல இந்த மாதிரி நினைக்க முடியுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொருத்தருக்காக நாம செய்ய முடியாது. நாம இன்னொருத்தருக்காக செய்யும் போது அவங்களோட கர்மா வந்து நாம வாங்கிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால யாருக்கு அவங்க பண்ணணும், அதுக்கு வந்து ஒரு கதை சொல்றாங்க. பரமஹம்ச யோகானந்தர் வந்து அவங்கள ஒரு பெட் டியர் வந்து வளர்ந்துட்டு இருந்தாங்க. அந்த டியருக்கு வந்து ஒரு வாட்டி
உடம்புக்கு ரொம்ப முடியாம வலி அதிகமாயிடுச்சு. அவங்க வந்து அத பார்த்துட்டு ரொம்ப கருணையோட, "ஐயோ! இந்த மான்குட்டி ரொம்ப துடிக்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஹீலிங் பண்ணி அந்த வலிய வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் வந்து அந்த தூக்கத்திலயோ, இல்ல தியானத்திலயோ நம்ம நெனைக்கலாம். அந்த மான்குட்டியோட ஆன்மா வந்து அந்த ஆன்மா வந்து இவங்க கிட்ட பேசுதாம். பரமஹம்சர் கிட்ட பேசுதாம். "நான் வந்து இந்த வாழ்க்கையில இந்த நோய அனுபவிக்கணும் அப்படின்னு நான் இந்த வாழ்க்கைய எடுத்திருக்கேன். ஆனா நீங்க வந்து அந்த நோய எனக்கு குணப்படுத்திட்டீங்க. சோ இதனால நான் இன்னொரு ஜென்மா எடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ நீங்க இந்த விஷயத்துல தலையிட்டதால எனக்கு இன்னொரு ஜென்மா வரப்போகுது" அப்படின்னு வந்து அந்த மான்குட்டி சொல்லிச்சாம். இப்போ இந்த கதையிலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மத்தவங்க வாழ்க்கையில நாம வந்து தலையிடக்கூடாது. ஏன்னா, ஒவ்வொருத்தரோட டிசீஸும், ஒவ்வொருத்தரோட வலிகளும் அவங்கவங்க கர்மாவுக்கு ஏற்ப வருது. இப்போ நாம அதுல வந்து தலையிட்டோம் அப்படின்னா, அந்த கர்மாவ நாம வாங்குற மாரி, இல்லன்னா அவங்க கர்மாவுல நாம தலையிட்ட மாரி ஆயிடும். அதனால யாருக்கு அவங்க தான் தியானம் பண்ணணும். இப்போ நீங்க யாருக்கு இந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறீங்களோ, அவங்களுக்கு தியானம் சொல்லிக் குடுத்து, அவங்கள தியானம் பண்ண வைங்க. சோ இதுதான் மேடம் வந்து சொன்னாங்க. சோ இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ நாம யாராவது எங்க அம்மா தியானம் பண்ணணும்னா, நான் வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னு ப்ரே பண்ணலாமா அப்படின்றாங்க. அது ப்ரே கூட நாம பண்ண வேண்டாம். நம்ம ஒரு தாட் வச்சுக்கலாம். நாம வந்து இவங்களுக்கு தியானம் சொல்லிக் குடுக்குறோம். தியானம் பண்ணணும் அப்படின்னு அந்த தாட் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து யாருக்காகவும் எதுவும் செய்ய முடியாது. நாம வந்து தியானம் சொல்லிக் குடுக்க தான் முடியும். அவங்கள வந்து இந்த மாரி கைட் பண்ண தான் முடியும். அவங்க வந்து பண்ணணும், அந்த மாரி நாம என்ன ட்ரை பண்ணாலும், அவங்க தியானத்துக்கு வரல அப்படின்னா, என்ன ரீசன்னா, அவங்க கர்மாக்கள் நெறைய இருக்கு. நல்ல வழிக்கு அந்த கர்மா வந்து வரவிடாம, அது வந்து தடுக்குது அப்படின்னு வந்து மேடம் சொல்றாங்க. சோ, அவங்களுக்கு நாம சொல்லணும். சொல்ல வேண்டியது நம்ம பொறுப்பு. அவங்க வராங்க, இல்லன்றது அது அவங்க கர்மாவ பொறுத்து இருக்கு. சோ, அதுதான் மேடம் சொன்னாங்க. சோ, உமாதேவி மேடம் தான் இந்த கேள்விய கேட்டாங்க. தேங்க் யூ. எஸ் மேடம். प्रणाम सारिका मैडम जी। प्रणाम। प्रणाम सविता जी। मैं लीना जी के मेडिटेशन में हूँ और मैंने ऑलरेडी एक किडनी लूज किया है फॉर कैंसर। तो मैं हाउ डू आई डू मेडिटेशन? यस, आप वैसे ही करिए जैसे कि हमारा लास्ट सेशन में जैसे समझाया था ना, आप वैसे ही करिए। हमारा ब्लेसिंग्स का भी रोज 7 बजे होता है, मतलब 7 से 7:40 ग्रुप मेडिटेशन होता है, बहुत एनर्जेटिक होता है। आप चाहें तो उस ग्रुप को ज्वाइन करके डेली 7 से 7:40 हमारे साथ ग्रुप मेडिटेशन कर सकते हैं। इस सेशन में बहुत सारे डायलिसिस के पेशेंट्स हैं, कैंसर के पेशेंट्स हैं, इनफैक्ट कुछ पेशेंट्स तो वहाँ वेंटिलेटर्स पे भी आते हैं, एक आध हैं नहीं, जो आपने कहा था कि उस पॉइंट पर फोकस करके प्यार दो, तो मेरा तो एक किडनी निकल गया है, तो मैं किस पॉइंट पर फोकस करूं? मेरे को एक्चुअली मेरे को दर्द है जो बरसों से है, यहाँ जहाँ रिब्स खत्म, स्टर्नम खत्म होता है, उसके बाद बहुत दर्द है, अभी भी है, इवन वहाँ स्टिचेस भी हैं, तो ये दर्द नहीं जा रहा इवन आफ्टर द सर्जरी। और मुझे बहुत नेगेटिविटी भी है बरसों से, ये मुझे पार्किंसंस जैसा है, शेकिंग, ट्रेम्बलिंग, तो बरसों से बिल्डअप हो के बहुत नेगेटिविटी भी है। और जब पूजा करने बैठती हूँ तब भी नेगेटिविटी आ जाती है, तो मैं कॉन्सेंट्रेट ही नहीं कर सकती हूँ। मेडिटेशन पर भी करती हूँ, सुबह वाला ब्रज जी का ज्वाइन किया है 3-4 जनों से, वो भी करती हूँ। लीना जी का भी ज्वाइन किया है, और फिर भी ध्यान इधर उधर बहुत भटकता है नेगेटिविटी के कारण। यस, आप एक काम कर सकते हैं, आप जहां आपको पेन है वहीं आप जाके प्यार दीजिए, जहां आपका किडनी नहीं वहां पे भी आप जाके प्यार दीजिए। और आप एक काम कर सकते हैं, आप जब ध्यान में बैठेंगे, जब मेडिटेशन में बैठेंगे, तो आप इंटेंशन डाल के बैठिए कि मास्टर्स मेरा ध्यान नहीं लग रहा है, ध्यान उधर उधर लग रहा है। और आप उनको बोल सकते हैं कि मास्टर्स प्लीज मुझे हेल्प करो ध्यान लगाने में, और उसके बाद आप सरेंडर करके मेडिटेशन करिए। एक और तरीका भी है जो हम लोग जिनको ध्यान नहीं लगता है वो मैं करवाती हूँ। अगर चित्रकला जी इतना तक ट्रांसलेट कर देंगी तो उसके बाद वो ध्यान अभी मैं तुरंत करवा दूंगी, 2 मिनट लगेगा, सबको करवा। आपका मेडिटेशन कौन सा है, मैं ज्वाइन करूं? हाँ, आप कर सकते हो। नहीं, रोज कौन सा मुझे नहीं मालूम।
आप एक काम करो, मैं अपना नंबर चैट में टाइप करती हूँ, जी आप जी। ना वो नंबर को करके आप मैसेज दो, हम ऐड कर देंगे आप। हाँ, वो रहेगा नहीं क्योंकि मैं लिख नहीं सकती हूँ इजिली, तो हाँ बाद में लास्ट में मैं और या उसको तो सेव करूंगी, मेरा सेव जहाँ कर नाम लूंगी। लिखा हुआ है वहां मैं अपना नंबर टाइप कर देती हूँ। हाँ जी जी। ये जो और पार्टिसिपेंट्स लिस्ट है ना, वहाँ मेरे नाम के हाँ बगल में मैंने नंबर टाइप कर दिया है। हाँ, मैं अगर और कुछ याद आवे तो एक बार और हैंड्स अप करूं प्लीज। हाँ हाँ ठीक है, आराम से। हाँ, थैंक यू थैंक यू। तो मैं फुल मेडिटेशन में वहाँ पेन पॉइंट पर ही फोकस करूं, यस यस, पेन पॉइंट पे फोकस। लीना जी के मेडिटेशन में भी, हाँ यस, आप उस टाइम पे भी वही करिए। यस, और सुबह वाले मेडिटेशन सब सब में मैं पेन पर ही फोकस करूं, एक एक मेडिटेशन में आप पेन पे फोकस करिए, बाकी मेडिटेशन आप नॉर्मल रखिए। ब्रीदिंग में। यस, ठीक है, थैंक यू। फोकस भी नहीं करना है, उसको जाके प्यार देना है, उसको हाँ, तो जाके फोकस ही देखना है होगा नहीं। कि ये पेन जो हो तो मेरे यहाँ शरीर में, उसका क्या पर्पस है, क्यों कारण है। है। अब ये आपका ब्रेक हो रहा है आवाज, मैं नहीं सुन पा रही हूँ। ओके ओके, तब इतना तो एटलीस्ट मीना इनको हाँ ट्रांसलेट करने दीजिए चंद्रकला जी को, हाँ उसके हाँ। बाद करेंगे। இப்போ வந்து சவிதா மேடம் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, அவங்களுக்கு கிட்னி வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ண இடத்துல அந்த ஸ்டிச்சஸ் ப்ராப்ளம், உள்ள இன்னும் அந்த நெறைய வலிகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தியானம் செய்றாங்க. ஆனாலும் அவங்களுக்கு நெறைய நெகட்டிவிட்டி இருக்கு. நெகட்டிவிட்டி இருக்கிறதால அவங்களுக்கு தியானம் வந்து உட்கார்ந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ இவங்களுக்கு எப்படி தீர்வு அப்படின்னு வந்து மேடம கேட்டாங்க. அப்ப சரிதா மேடம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செஷன்ல அவங்க எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அந்த 4 பாயிண்ட் எல்லாமே நாம அதே மாதிரி கடைபிடிச்சு அதே மாதிரி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேள்வி பதில் முடிஞ்ச உடனே அவங்களோட தியானம் வந்து பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எங்க அந்த அஃபெக்டட் பார்ட் இருக்கோ அந்த இடத்துல நாம கவனம் செலுத்தி அந்த இடத்துல நாம அன்பும் அந்த கிராட்டிடியூடும் நாம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அவங்க கேக்குறாங்க, அவங்க என்ன நிறைய மெடிடேஷன்ஸ் பண்றாங்க, எல்லா டைம்லயுமே அப்படி பண்ணணுமான்னு கேட்டாங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி அந்த அஃபெக்டட் பார்ட்ல நீங்க அன்பு செலுத்தி அந்த மாதிரி தியானம் பண்ணுங்க, மத்த நேரத்துல சுவாசத்தை கவனிச்சு தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மேடமோட பிளெஸிங்ஸ் டீம்ல மெடிடேஷன் இருக்கு. அந்த டீம்ல வந்து எல்லாருமே நிறைய நோயாளிகள் எல்லாமே வராங்க, நிறைய அஃபெக்டட் பர்சன்ஸ் வராங்க. அவங்க எல்லாருக்குமே இதுக்கு கரெக்டா கைடன்ஸ் கொடுத்து அவங்க தியானம் பண்ண வைக்கிறாங்க. சோ அதுல ஜாயின் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி டிசீஸ் எல்லாமே கியூர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து மேடம் சொன்னாங்க. कृष्णा जी, एक ये है कि इज इट ओनली फॉर कैंसर? तो नहीं, बिल्कुल नहीं कृष्णा जी, इट इज नॉट ओनली फॉर कैंसर, इट इज फॉर एनी डिजीज दैट हैज कम, बिकॉज व्हेन आई ट्राइड दिस फॉर्मूला फॉर माय this endometrium growth, that time also I healed, and then after 1 year when I got thyroid, that time also I applied the same formula and the thyroid also healed. So for any disease that you have, you can apply these 4 formulas. இப்போ வந்து கிருஷ்ணவேணி அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேன்சருக்கு மட்டும்தான் வேலை செய்யுமா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க குழந்தை மயோபதி அப்படின்ற இதுல வந்து எஃபெக்ட் ஆயிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம இந்த பேர் அந்த பேர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நமக்கு எந்த நோயா இருந்தாலும் எல்லா நோய்க்கும் எல்லா அஃபெக்டட் பார்ட்ஸ்க்கும் இதே மாதிரிதான் ப்ரொசீஜர், இதே மாதிரிதான் தியானம் பண்ணணும், இதே மாதிரிதான் நம்ம வந்து சங்கல்பங்கள் சொல்லிக்கிட்டு அதுக்கு அன்பும் அந்த கிராட்டிடியூடும் செலுத்தும் போது நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து மேடம் சொல்றாங்க. Vanakkam masters. Yes. Good evening masters. Good evening. I am Devasika Mani from Chennai. I have some serious issues, madam. I think I will have some solutions with you. Yes, sure, if the masters wish. My son, I am 64. My son is 35. Now he is having alcoholic addiction from the age of 17, from when you are studying school. He is not able to leave it and he is not willing to do it. I have taken to doctors. Initially he was taking treatment. Now he is not willing to take treatment.
Mhm. He's not willing to leave the alcoholic also. Mhm. He got married against all our will, but then he's not living with wife also. He's having 2 years old child. He's not interested in living with wife and child. He says, let them live as per the karma. Now we sent him out of our house because he's not doing his duties. And he's one more thing, when he's affected by bipolar disease, mental disorder from the Mhm. doctor says, psychotic disease is it's from the birth. It's maybe Mhm. genetic. So that's why he's behaving like this. So the disorder, bipolar disorder people may take either alcohol or food. They will be addicted to some habits, Mhm. maybe. So in this situation, what shall I do? Now I am keeping with him because otherwise he'll go astray. He will destroy himself. He is not taking treatment. He does not go to any other spiritual thing. Mhm. What shall I do, madam? What is my responsibility? What is my role? Please tell me. I am not able to bear his. He's violent sometimes. Most of the time, he's violent with me and wife. My wife. Please guide me. I can see my father's face in your face because, see, in my sessions, so many people come with so many problems, and then after joining the sessions, they all heal and they become better, and they take so much of wisdom apply in their lives, and then they thank us. Yeah. But my own brother, he's into depression, Okay. and I'm unable to do anything about it because I've tried to tell him, I've tried to teach him, I've tried to get him into it, but he's not willing. His mind is actually not being attracted to the thought of this. Okay. He's into other things. Own sister is healing so many people, teaching her wisdom, her sharing, and so many people are getting affected. But my only brother, my one brother, so the Okay. world is telling ki you are doing so much for everybody and you cannot do anything for your brother. But this is very, very clear. We cannot do anything because here it is not the question of father, mother, brother, or sister. We Okay. are only and only souls. In this life's drama, we are placed as father, mother, brother, sister. You cannot do anything because my brother's karma, what is his karma, what he has done in his previous lifetimes, I don't know. So he has come to cut out those karmas, to live out those karmas, to neutralize those karmas, and he's facing this kind of a life. So I can just tell him it's my responsibility. I can just tell him that you come into this. But if his karmas are not over, his mind will just not go into it. My father and mother, they both were depressed regarding my brother, just like you are. And they Okay. are telling, what can we do? Only son. Yeah. And the same thing what I'm explaining, I'm trying to explain them, and when they listen to me, they become a bit neutral and they think, yes, he's the soul, he has his karma, so we have to just stand firm, and we have Okay. to just guide him, give him our love. We should give him our energies, we should give him strength to face his karmas. But there's absolutely nothing we can do because his karma, only he has to face it. Okay. So in this lifetime, you are the father and you feel in that way. But as a soul, if you think, we take so many lifetimes, maybe in the last birth, you were the son and he was the father, and you must have tortured him more than what kind of torture he's giving you with his pain. So he's Okay. come to balance out that karma with you. So you have to understand that. So Madam, in now my, he is 35, but he is becoming very violent. We are not able to tolerate at this age. So far, yes, it's managed. I can understand it very well because my own father and mother, I have been counseling them since around 8 years. He is into depression, but we can do nothing about it. Okay. Yes, to live alone, or can we have to keep him with us? I think you can keep him with you, and there are also very good rehab centers you can find out No, he if says you I have. am not interested. I want to leave this habit. Don't admit me anywhere. Any the doctor or first 3 4 years he was in rehab only, madam. 6 Then months, 3 months. you can do one thing. You Hmm. can still meditation. You can connect with your higher self. You can Okay. connect with your higher self because our higher self knows everything about our life. So Okay. when we want answers in our life, we can always connect to our higher self, and we can uh, track that information. And you can ask your higher self that in this case, if my son does not want to do this, what shall I do? What will be the right thing for me to do? Okay. And you will get an intuition from inside, and you will feel very peaceful about that.
about Okay. that decision, then just go with it, because your higher self knows exactly what is right for you. Okay. If I will give you an answer, I will be an outsider. I can give you Okay. some answer that Yeah, yes, yeah. you do that, but I will be an outsider. I don't know your life's purpose. I don't know your soul's plan. Okay. Your higher self knows your soul's plan. And once you access that answer from your higher self or from your antaratma, that will be the right answer for you. Okay. And So that, all my love and strength and wishes to you, because I can see my father sitting in front of me. He is also like that, and same thing every day he tells me. And sometimes they start crying also, that what we will do. And the same thing I explain to them, we cannot do anything. okay. So don't worry, all will be good. And this is just a drama. Okay. Yeah, I know. I Just 4 understand. minutes, you just ये खत्म कर दो, सब सांस खत्म, ड्रामा खत्म, आराम से वहां जाएंगे और वहां पे एक दूसरे के साथ बोलेंगे अच्छा ड्रामा करके आए. बहुत gave me a lot of torture in this lifetime, but now the drama is over. वहां जाके कॉफी पियेंगे साथ में. Can I admit him in the de-addiction centers against his willing? Actually, we had done this with many cases here. I used to go and teach meditation in one rehab center. So I used to go and teach them meditation. So many cases also used to come, not many, around 2 or 3 cases I got. They were addicted with alcoholism. Okay. So we went and admitted them. They came out of alcoholism. 1 year they were admitted. And then, but again, after 6 months, when they came back home, somehow or the other, they got back into the habit. Okay. So it's your call, whether you can afford it, whether you feel like it, whether the son is willing to do it. It's your call, but this is your karma. Okay, yeah, correct. This is your karma, uncle. This is your karma. You just take it ki I have done something in my previous lifetimes that this kind of pain I'm facing. So I surrender to it. I accept it, and I'm ready to take that pain. Okay. Just that much. Okay. Nothing else. Okay. Okay. Thank you, Master. Regarding my illness, I got some chest infection, that is lung infection, and I got itching from legs and forearms. When I sit in meditation, first half an hour, 1 hour, I am not able to concentrate because it's itching. How to see? As far as what I have learned in my journey, lung infection or asthma is caused due to spiritual causes, loneliness. If you feel very lonely from inside, you will have this asthma or lung disease. And itching or skin problem is related to if you are a little deviated from your spiritual path. Okay. If you have a spiritual path, for example, you have learned meditation and now you are happy with that meditation, but you are not teaching it to others, you are not following any kind of spirituality, any kind of service in your life, then some kind of skin disease will pop up. So try and preach this meditation to others. Try to do a little bit of unconditional service. Try and come into, try and preach this spirituality to others. So probably you will heal your skin disease. These were the 2 concepts which I have learned in spiritual tablet session. But apart from that, whatever I have given this last class, last Sunday, whatever I have given the 4 formulas of healing the thyroid and endometriosis, the same formulas you can apply for your lungs and for your skin. Okay. Thank you. Thank you, Master. Thank you so much. And don't at all worry. All will be good. Love you so much. Sir, வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்க பையன் வந்து ரொம்ப நாளாவே ஆல்கஹாலிக்கா இருக்காங்க. அப்படியே கல்யாணம் ஆச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ கல்யாணம் ஆன அப்புறமும் அது விடவே இல்ல. கல்யாணம் ஆன அப்புறமா குழந்தையும் மனைவியோட இல்லாம பேரண்ட்ஸோட ரொம்ப தகராறு பண்ணிட்டு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு அவங்க. இப்ப அவங்க பையனுக்கு என்ன தீர்வு அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இப்போ வந்து ஒருத்தரோட இதுக்கு முன்னாடி சொன்னதேதான் மேடம் சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, யாரோட கர்மாவையும் நாம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ இவங்க இந்த வயசான காலத்துல பையனோட இந்த கஷ்டத்தை வந்து தாங்க முடியாம அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லும் போது நீங்க உங்களோட ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆயிட்டு எனக்கு ஏன் இப்படி இருக்கு, இதுக்கு என்ன காரணம், இத வந்து எப்படி நான் சரி செய்யணும் அப்படின்னு அந்த ஹையர் செல்ஃபோட கேளுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு
சம் மெடிடேஷன்ஸ் அந்த இதெல்லாம் சொல்றாங்க, அதுல சேரலாமா அப்படின்னாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களோட சொந்த தம்பி அவங்களும் இதே மாதிரி டிப்ரெஷன்ல 8 வருஷமா இருக்காங்க. அவங்க எவ்வளவு சொன்னாலும் அவங்க டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரல. இதே மாதிரி தான் அவங்க அம்மா அப்பாவையும் அவங்க தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க, அவங்க தம்பி அப்படின்றாங்க. இந்த மேடம் வந்து எத்தனையோ பேருக்கு அவங்க டிசீஸ்ல இருந்து வெளியே வரத்துக்கு, டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரத்துக்கு எத்தனை செஷன்ஸ் எடுத்து ஊர் எல்லாருமே வந்து இவங்க திருத்துறாங்க. ஆனா சொந்த தம்பிய அவங்களால திருத்த முடியல. சோ இதே மாதிரிதான், இதே சிச்சுவேஷன்ல தான் அவங்களும் இருக்காங்க. அவங்கள பார்த்தாலே என்னோட தந்தை மாதிரிதான் நீங்க இருக்கீங்க. ஏன்னா என்னோட தாய் தகப்பனும் இதே ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்படிதான் தவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நாம இந்த மாதிரி வந்து ஒரு பிளான வந்து கேட்டுட்டு நம்ம வந்திருக்கோம். இதுல இருந்து வெளியே வரணும்னா இந்த கர்மாக்கள் எல்லாமே தீர்னாதான் வரும். அதனால இதுக்கு விட தேவை அப்படின்னா நம்ம தியானத்துல உட்கார்ந்து நம்ம ஹையர் செல்ஃபோட கனெக்ட் ஆயிட்டு எப்படி இதுல இருந்து நான் வெளியே வரணும், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில ப்ரீவியஸ் லைஃப்ல நாம யாருக்கும் எப்படி நாம வந்து இந்த மாதிரி அதிகமான தவிப்பு, இந்த டார்ச்சர் எல்லாம் கொடுத்திருக்கோம், அதுதான் நாம இப்ப திரும்ப வாங்குறோம் அப்படின்னு கூட சொன்னாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சிலரை வந்து இந்த குடி பழக்கத்துல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஒருத்தரை. அவங்க வந்து வெளியே கொண்டு வந்துட்டு திரும்ப நார்மல் லைஃப்க்கு வந்த உடனே ஒரு சில நாட்கள்ல திரும்ப அதே குடிக்கு வந்துட்டாங்களாம். ஏன்னா அவங்க கர்மா அதுல அந்த மாதிரி தவிக்கணும், அவங்க இன்னொருத்தரை டார்ச்சர் பண்ணும், அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு வந்திருக்காங்க. அதனால அது மாத்த முடியல. சோ இது நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன் மாஸ்டர்ஸ். ஹலோ. எஸ் மேடம், பேசுங்க. சந்திரா மேடம், என்னோட ஒரு क्वेश्चन என்னன்னு சொன்னா, இப்ப தமிழ்லயே சொன்னாதானே எல்லாருக்கும் புரியும் இல்லையா? சொல்லுங்க. நான் செப்டம்பர் 25 இந்த ஆனாபானசதி தியானத்துல சேர்ந்தேன். அப்படியே 41 டேஸ் தியானம் எல்லாம் நல்லா பண்ணிட்டு அப்புறமா நம்மளுக்கு அது புரியாது. 41 நாள்ல என்ன நடக்கும், என்ன இது ஒண்ணுமே புரியாது. அப்ப கிரிஜா மேடம் தான் என்ன ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணினாங்க. ஜெயஸ்ரீ மேடம் தான் இந்த குரூப்லயே ஜாயின் பண்ண வச்சாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் இது கிராட்டிடியூட் சொல்றேன். நானு பின்ன உங்களோட கிளாஸ் எல்லாம் நான் அட்டன் பண்ணிருக்கேன். சேது ஒர்க் ஷாப் எல்லாம் அட்டன் பண்ணி ஒரு 15 இயர்ஸா என்னோட காலு வலி, மூட்டு வலி, வெரிகோஸ் வெயின் அதெல்லாம் கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுத்து. அப்ப தியானத்துக்கு அத்தனை பவர் இருக்குன்னு நான் மனசுலாக்கினா என்ன தெரிஞ்சுட்டேன். அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, தியானத்துல நம்மளுக்கு நல்ல இதெல்லாம் கிடைக்கிறது. இப்ப நம்ம கர்மா பண்ற என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா சேத்து வருஷாலே. அப்ப இவங்களோட அந்த தியானத்தோட அந்த போன வாரம் கேட்டுட்டு அதே போல பண்ணிட்டு இருக்கோம். உடனே பிளெஸிங் குரூப்ல சேர்ந்திருக்கோம், ஜிடிடிபில சேர்ந்திருக்கோம். நம்மளுக்கு எவ்வளவு டைம் கிடைக்கிறதோ அது மாதிரி நம்ம தியானம் பண்ணினோம்னா இதா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த தியானத்துல நாங்க ரொம்ப எல்லாம் தெரிஞ்சுட்டோம். எங்களாவே டயட் ஃபாலோ பண்றோம், நிறைய தியானம் பண்றோம், பௌர்ணமிக்கு எல்லாம் பண்றோம். என்னோட கொஸ்டின் என்னன்னு சொன்னா, என்ன பண்ணினாலும் அந்த ரொம்ப தடியா இருக்கு இல்லையா, அது குறையறது. பாடி வெயிட் குறையறது இல்ல, அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு அதுதான் கேட்கணும் எங்களுக்கு. வெயிட் இந்த டயட் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், ஆனாலும் அந்த ஸ்டாண்டர்ட் அந்த வெயிட்ல இருந்து இறங்குறதே இல்ல. அதுதான் என்னோட क्वेश्चन. यस, पता है फैट्स से बात करने का भी तरीका होता है, फैट्स का भी बोल रही हूँ, फैट्स से भी बात करने का तरीका होता है. लेकिन इज शी फॉलोइंग ऑल द डाइट, ऑल द एक्सरसाइज दैट इज नीडेड? अगर वो फॉलो नहीं करी तो इमीडिएटली उसको फॉलो करे. फैट क्यों जमता है बॉडी में? जब हम जो इंटेक कर रहे हैं, जो हम खा रहे हैं, जो कैलोरीज हम ले रहे हैं, वो अगर ज्यादा है और जितना हम खर्चा कर रहे हैं, मतलब एक्सरसाइज के रूप में, चाहे घर के काम में, चाहे कोई भी चीज में, वो अगर कम है तो ये जो डिफरेंस है ना, ये एडिपोज टिश्यूज में जाके जम जाएगा और बॉडी में फैट होगा. तो इसका मतलब जो हम खा रहे हैं, जो कैलोरीज, उसको अगर हम थोड़ा कम कर दें और जो अपना एक्सरसाइज है या काम है उसको बढ़ा दें तो ये बैलेंस्ड रहेगा. सारी चीज डाइट प्लान वो फॉलो कर रही है तो उनको फॉलो नहीं कर रही है, तो अगर सब कुछ करने के बाद भी हमारा फैट सेल्स नहीं जा रहा है तो कहीं ना कहीं कोई इश्यूज होता है. तो सब कुछ कर हमारा फैट लूज नहीं होता है. फॉर एग्जांपल थायराइड हुआ, पीसीओडी हुआ, या कोई भी हार्मोनल इश्यू हुआ बॉडी में, तो हमारे फैट सेल्स इतने जिद्दी होकर चिपक जाते हैं बॉडी से कि चाहे कुछ भी करो वो नहीं करते. ये सेकंड रीजन है.
एंड थर्ड रीजन, कभी कभी फैट सेल्स का हमारे बॉडी में कोई पर्पस भी होता है, उसका एक एक्सरसाइज होता है कि हम उनसे किस तरह से बात करके उनका पर्पस पूछें और किस तरह से उनसे फ्री करें, ये भी मैं ब्लेसिंग्स में करवाती हूँ। जैसे कि वो उन्होंने कहा, एक पहले ने कहा कि हमारा ध्यान नहीं लगता है तो क्या करना चाहिए, वो भी हम ब्लेसिंग्स में करवाते हैं, और ये फैट सेल्स वाला भी हम करवाते हैं। ஸோ மேடமோட ஆன்சர் என்னன்னா, அவங்களுக்கு ஃபேட் வந்து குறையல, என்ன பண்ணாலும் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. ஸோ ஃபேட் செல்ஸ் வந்து பாடியில குறையணும் அப்படின்னா ஒரு 3 விதமான பாயிண்ட் சொன்னாங்க. டயட் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும், கரெக்டா நம்ம டயட் கரெக்டா ஃபாலோ பண்றோமா, அதுக்கேத்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றோமா, அது ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும்ன்றாங்க. ரெண்டாவது வந்து நாம எடுக்கிற கேலரிஸ் கரையிற அளவுக்கு நம்ம கரெக்டா வேலை பண்ணணும். இல்லைன்னா இந்த கேலரிஸ் வந்து டிஷ்யூல வந்து ஃபேட் செல்ஸா மாறிட்டு நமக்கு அப்படியே அந்த உடல் வந்து அதிகமாறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. சோ இப்ப என்ன பண்ணணும்னா, நாம எடுக்கிற அந்த கேலரிஸ்க்கு ஏத்த வேலைகள் நாம கரெக்டா பண்றோமா, அது மேட்ச் பண்றோமா அப்படின்னு பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா கேலரிஸ் குறைச்சு சாப்பிடுறது, இல்ல இதுக்கு ஏத்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து மேட்ச் பண்ணி அந்த கேலரிஸ் எடுக்கிற கேலரிஸ்க்கும் நம்ம வெயிட் நம்ம வேலைகளும் மேட்ச் பண்ணும்போது அந்த ஃபேட் செல்ஸ் எல்லாமே டிஷ்யூஸ்ல இருக்காம நமக்கு அது வந்து நார்மலா கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவதா வந்து இதுக்கு ஏத்த மெடிடேஷன்ஸ் எல்லாமே அவங்க பிளெஸிங் டீம்ஸ்ல வந்து நிறைய சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்றாங்க. வணக்கம் மேடம். நாங்க கேரளால இருந்து பேசுறேன், திருவனந்தபுரத்துல இருந்து. இப்போ மேடம் சொன்னாங்க இல்லையா, 4 ஃபார்முலாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபாலோ பண்ணும்போது உடல்ல உள்ள எல்லா நோய்களுமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆட்டிசம்ங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அதுவும் இதனால சரியாக வாய்ப்பு இருக்கா மேடம்? ஆட்டிசம் சைல்டு. ओके, सो ऑटिज्म के केसेस हमारे पास बहुत आए हैं चंद्रकला जी, बहुत तो नहीं, 2 आए हैं हमारे पास में, लेकिन क्योंकि वो बच्चे थे तो हम उनमें उसको में कुछ भी नहीं कर सके। तो ये जो है ना, 8 साल से कम उम्र का अगर बच्चा है या 5 साल से कम उम्र का बच्चा है तो पेरेंट्स उनके लिए मेडिटेशन कर सकते हैं या उनको सिखा सकते हैं, वो तरीका दोनों ही चीज कर सकते हैं। इसके अलावा स्पिरिचुअली ऑटिज्म के लिए मेरे पास और कोई भी उपाय नहीं है, लेकिन स्पिरिचुअल टेबलेट्स के जो क्लासेस होते हैं, अगर आप चाहो तो मैं उन मास्टर्स के नंबर्स आपको दे सकती हूँ, अगर उनके पास इसका कोई स्पिरिचुअल तरीका होगा तो वो आपको बता देंगे। मैं आपको चंद्रकला जी पर्सनली मैसेज कर दूंगी। मैं साउथ इंडियन मास्टर्स जो हैं जिनको तमिल और तेलुगु आता है, उन मास्टर्स का नंबर दे दूंगी, आप उनको मैसेज करके पूछ। இப்போ மேடம் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஆட்டிசம் பத்தி இது வந்து எப்படியாவது கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து குழந்தைகள் 5-8 வயசுல இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்கள நினைச்சு நாம தியானம் பண்ணலாம். ஏன்னா அந்த குழந்தைங்களால பர்சனலா தனக்கு தான் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் தெரியாது. அதனால அவங்க பேரண்ட்ஸ் வந்து 8 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க வந்து தியானம் பண்ணலாம், அவங்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு நம்ம தியானம் பண்ணலாம். அதுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு நாம எது பண்ணாலும் இவங்களுக்கு வந்து அதை பத்தி சரியா தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கேசஸ் வந்து கியூர் பண்ணணும்னா ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் வந்து ஜிகே சார் வந்து நிறைய பண்றாங்க, அவங்களுக்கு கனெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. सविता समंत से एक क्वेश्चन है, सारिका मैम, आई एम 73 years, last 4 to 5 months shaking in both hands increased due to stress, of which I have a lot, eyes affected, nervous pulling here and there. In 2020 lost 10 to 11 kgs weight, now I am 40 kgs. This is Savita. The same thing she will do. The last week's link you sent her, this is all I can say her. Yes. மேடம், லாஸ்ட் வீக் வந்து நீங்க இந்த வீடியோவை பார்த்து அதன் பிரகாரமா நீங்க வந்து தியானம் பண்ணீங்கன்னா இது எல்லாமே சரியா போயிடும். मालिनी देवी एक क्वेश्चन पूछे, I am Devi Rama doing meditation having psoriasis in head and below right eye. How to cure it? And my sister Bharati having severe rashes in her both legs. How to cure? Please help us. For skin, I can say that she has to do a little bit of spiritual service. Psoriasis, also a little bit of spiritual service, and again, then she has to take tremendous amount of energy due to in this group meditation, pyramid meditation, and Purnima meditation. Purnima 3 nights. If she continues with this, skin problems mostly they go with this. But apart from that, again, the same frequency.
frequency. That is the ultimate, giving love and frequency. ஸோ இந்த ஸ்கின் டிசீஸ்க்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சர்வீஸ் அப்படின்ற இதுல வரணும். நாம அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போது தான் நம்ம அந்த இதுல இருந்து நாம வரோம். அதே மாதிரி போன வாட்டி நாம சொன்ன அந்த 4 பாயிண்ட்ஸை வந்து நாம தியானத்துல ஃபாலோ பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நாம சேர்ந்து அந்த ஃப்ரீக்வன்சில நாம கனெக்ட் ஆயிட்டு நாம தியானம் பண்ணும்போது நமக்கு அதுல நல்ல பலன் கிடைக்கும். அதுவே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. So can I leave the session now? Thank you so much. So grateful for you all that you gave me the opportunity to speak to so many beautiful souls. And if little also somebody is helped by this session, then I thank the masters and I'm grateful to the masters. Thank you so much, Sarika ma'am. Bye. Bye. Thank you so much.